ஆமா, இரு வழி தடம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆம்பிபோலிக்னா இரு வழி தடம் அப்படின்றது சொல்றோம். நம்ம எப்படி மெட்டபாலிசம்னு ஒண்ணு படிக்கிறோம். மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றம்னு ஒண்ணு படிக்கிறோம். வளர் மாற்றமும் நடக்கும், சிதை மாற்றமும் நடக்கும். எங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஒரு மெட்டபாலிசத்துக்கு நாம படிச்ச கிளைகாலைசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கிறோம். ரெண்டு வகையான நிகழ்வும் எங்க நடக்குது? வளர் மாற்றம் பிளஸ் சிதை மாற்றம், அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் எங்க? கிரப் சைக்கிள்ல தான் நடக்கும். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப இருவழி தடம்னா அதுதான் அர்த்தம். ரைட்டா? அப்ப எது எதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்பட போகுது, ரைட்டா, அது எந்த இடத்துல என்டர் ஆகுது அப்படின்றது தான் ஆம்பிபோலிக் பாத். சரியா? ரைட், பார்க்கலாம். So glucose is the favored substrate for respiration. சார், ரெஸ்பிரேஷனுக்கு ஃபேவரட்டான ஒரு சப்ஸ்ட்ரேட் யாரு? குளுக்கோஸ் தான். அதாவது சுவாசத்துக்கு மிக உகந்த, அதுக்கு பிடிச்ச ஒரு தலைப்பொருள் எது? குளுக்கோஸ். ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் யூசுவலி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் பிஃபோர் தே ஆர் யூஸ்டு ஃபார் ரெஸ்பிரேஷன். சார், எல்லா கார்போஹைட்ரேட்டும் நம்ம என்ன சொல்றோம்? சுக்ரோஸ் பயன்படுத்தப்படுது, ஃப்ரக்டோஸ் பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா, அல்லது ஸ்டார்ச் சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படுகிறது, இப்படிலாம் படிக்கிறோம். அது எல்லாமே யாரு? கார்போஹைட்ரேட். சரியா? எல்லா வகையிலான கார்போஹைட்ரேட்டும் ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றப்படுகிறது? குளுக்கோஸா மாற்றப்படுகிறது. அதான் அதுக்கான அர்த்தம். சரியா? ரெஸ்பிரேஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் யூசுவலி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸா மாற்றப்பட்டு தான் நமக்கு கிளைகாலைசிஸ்ல உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதர் சப்ஸ்ட்ரேட்ஸ் கேன் ஆல்சோ பி ரெஸ்பைர்டு. அதர் சப்ஸ்ட்ரேட் வேற சில தலைப்பொருட்கள் கூட சுவாசத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதான் நம்ம சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் as been mentioned earlier, நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்காங்க. சுவாச தலைப்பொருளா குளுக்கோஸ் மட்டும்தான் பயன்படுத்தப்படணும் கிடையாது, வேறு சில பொருட்களும் பயன்படுத்தப்படுகிறது. But then they do not enter the respiratory pathway at the first step. ஆனா இங்க என்ன அர்த்தம்னா, நிறைய சுவாச தலைப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது, ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம படிக்கிறோம்ல, என்ன படிக்கிறோம்? குளுக்கோஸ், குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், இப்படி போகுது இல்ல, ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட், இப்படி போகுது இல்ல. குளுக்கோஸ் மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ்ல பயன்படுத்தப்படும் முதல்ல. ஆனா மற்ற தலைப்பொருள் பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம சொல்றோம், புரோட்டீனு, ஃபேட், இதெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றோம். ஆனா அது எங்க வரல? நேரடியா முதல் தலைப்பொருளா உள்ள நுழையல. புரியுதா? சுவாசத்துக்கு நிறைய சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படுகிறது, ஆனா குளுக்கோஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, சி ஃபிகர். சரி, பாப்போம். அந்த படத்தை நீ பாரு. இங்க பாருங்க. ஸோ பொதுவா நம்ம என்ன சொல்றோம்? கார்போஹைட்ரேட்டுகள் சுவாச தலைப்பொருட்கள்னு சொல்றோம். அந்த கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் அது என்னவா மாத்தணும்னு சொன்ன? என்னவா மாத்தணும்? தட் இஸ் குளுக்கோஸ். புரியுதா? எந்த வகையிலான கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும், அது டைசாக்கரைடு, ட்ரைசாக்கரைடு, எப்படின்னா கடந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும்? குளுக்கோஸா மாத்தணும். சரியா? அப்புறம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட், அப்புறம் பாஸ்போகிளிசரால்டிகைட், அப்புறம் டிஹெச்ஏபி, இதெல்லாம் கிளைகாலிசிஸ்ல படிச்சியா? அப்புறம் என்ன கொடுக்குது ஃபைனலா? இது நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். புரிஞ்சுச்சா? இது குளுக்கோஸ் முதல் ஸ்டெப்ஸ்ல பயன்படுத்தப்படுகிறது. வேற எங்கேயாவது இந்த 10 ஸ்டெப் இருக்குல்ல, இந்த 10 ஸ்டெப்புக்குள்ள, இந்த 10 ஸ்டெப்ல ஃபேட்டும் சுவாச தலைப்பொருள் தான், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் தான், புரோட்டீனும் சுவாச தலைப்பொருளா பயன்படுத்தப்படும். இது இல்லாத போதுதான் இவைகள் பயன்படுத்தப்படும். வேற எங்கேயாவது இது ரெண்டும் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பயன்படுத்தப்படுகிறதா? இல்ல. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சரியா? குளுக்கோஸ் மட்டுமே முதல் படிநிலையிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது, மற்ற சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படுவது இல்லை, டைரக்டா பயன்படுத்துவது இல்லைன்னு சொல்றாங்க. அது வேற வழியா உள்ள நுழையுது, அவ்வளவுதான். சரியா? ரைட், அதையும் இப்ப பார்த்துடலாம். அப்ப இது வந்து நமக்கு தெரியும், கிளைகாலிசிஸ், பைருவிக் அமிலம் கிடைக்குது, பைருவிக் அமிலத்திலிருந்து அசிட்டில் கோயா கிடைக்குது. இது எந்த ரியாக்ஷன்? இது எந்த பாத்வே? லிங்க் ரியாக்ஷன், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், இணைப்பு வினைன்னு சொல்றோம். அப்ப அசிட்டில் கோயா எங்க போகுது? கிரப் சைக்கிளுக்கு போகுது. சரி, அசிட்ரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யணும் நடந்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல நீங்க கிரப் சைக்கிள்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், வாட்டர் மாலிகுலும் கிடைக்குது. புரியுதா? இது ஒரு வழி, இது முடிஞ்சிச்சு. ரைட் சார், when the absence of glucose,
சார் குளுக்கோஸ் இல்லை சார், அன்னைக்கு பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் சுத்தமா நடக்கல, குளுக்கோஸ் தயாரிக்கப்படலை. அப்போ ஏற்கனவே பிளான்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல ஃபேட் இருக்கும். சரி, ஏன் நமக்கும் நம்மளோட உடம்புலையும் ஒரு சிலர் நான் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா, லீவே விட மாட்டாரு, அதனால உண்ணாவிரதம். ஒரு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டாவது நாள் பிரச்சனை இல்லை, டேஸ் காலர் பசங்க ஜூஸ் தெரியாம எடுத்தாந்து கொடுப்பாங்க ரெண்டாவது நாள். சரியா, மூணாவது நாள் சாக்லேட் ஏதாவது வச்சிருந்து, நாலாவது நாள் அஞ்சாவது நாள் போக போக பாடி வீக் ஆகும். சரியா, அப்ப அப்ப ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா யார் தான் பயன்படுத்தப்படுவா? நம்ம உடம்புல ஆல்ரெடி சேமித்து வச்சிருக்கக்கூடிய புரோட்டீனும் ஃபேட் தான் பயன்படுத்தப்படும். சரியா, அப்படியே ஒரே நாள் உண்ணாவிரதம் மறுநாள் செத்துடுறாங்களா? அப்படி கிடையாது, இழுத்துக்குனே போகும். சரியா, 10 நாள் 15 நாள் அப்படின்னு போகும், அதுக்குள்ள ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சிருவாங்க. சொல்றேன், அப்ப ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இது இல்லாத போதுதான் இது வகைகள் பயன்படுத்தப்படும், அதான் அர்த்தம். ஓகே ரைட். அப்ப புரோட்டீன் எதால் ஆனதுன்னா அமினோ ஆசிடால் ஆனது. கரெக்ட் தானே? புரோட்டீனுடைய யூனிட் எது? அமினோ ஆசிட் தான். அமினோ ஆசிட்லாம் ஒன்னா சேர்ந்தா புரோட்டீன் படிப்போம். அப்ப புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா உடைக்கப்படுகிறது. இது என்ன வினை? சிதைத்தல் வினை. கெட்டபாலிசம் தானே? பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறா உடைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். ரைட். அப்ப இந்த அமினோ அமிலங்கள் டைரக்டா எங்க என்டர் ஆகுது? கிளைகாலிசிஸ்ல வரக்கூடிய பைரிக் ஆசிட்ல என்டர் ஆகுது. இங்க எங்கேயாவது இந்த ஸ்டெப்ஸ்ல உள்ள போகுதா? அதைத்தான் நான் சொல்றோம். வேற தளப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது, வேற சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படுகிறது, ஆனா குளுக்கோஸ் பயன்படுத்தப்படக்கூடிய இடத்துல பயன்படுத்தல. அப்ப டைரக்டா இது வந்து எங்க வருது? பைரிக் ஆசிட்க்கு வந்துச்சு. அப்ப இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்லாம் இங்க நடக்குமா? நடக்காது. பைரிக் ஆசிட்ல இருந்து அசிடைல் கோயே அகைன் கிரெப்ஸ் சைக்கிள் போயிடும். புரிஞ்சுச்சா? இது ஒண்ணு. ரைட். புரோட்டீனும் இல்ல, குளுக்கோஸும் கிடையாது, வேற யார் இருக்கா? ஃபேட். சரி, அந்த ஃபேட் மாலிகூல் என்னவா கன்வெர்ட் ஆகணும்னா ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலாவும் கன்வெர்ட் ஆகணும். ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலாவும் கன்வெர்ட் ஆகும். ஃபேட்டி ஆசிட் வந்து கொழுப்பு அமிலங்கள் எங்க வருது? அசிட்டைல் கோயே லிங்க் ரியாக்ஷன்ல வந்து லிங்க் ஆகுது. சரியா, ஃபேட்டி ஆசிடா மாறி அசிடைல் கோயேக்கு வந்து அங்கிருந்து இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகி முடியும். இது ஒரு வழி. சார் இங்க இருக்குல்ல கிளிசரா, ஃபேட் வந்து கிளிசராலாவும் உடையது இல்லையா? இந்த கிளிசரால் எங்க வந்து என்டர் ஆகும்? டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இந்த பாத்வேல வந்து என்டர் ஆகி இப்படி போகும். புரியுதா? இதுதான். அப்ப உங்களுக்கு குளுக்கோஸ் ஃபேவரட், அது இல்லாத போது புரோட்டீனும் ஃபேட்டும் சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படலாம். ஓகே, இந்த இடத்துல தான் இவ வந்து ஜாயிண்ட் ஆகணும்ன்றது கிடையாது, வேற பாத்வே வழியா அவங்க உள்ள நுழையலாம். அதான் இந்த கான்செப்ட். புரியுதா? புரியுதாமா இது? அப்ப எப்படி எங்க வருதுன்றத பாத்துக்கோ. அண்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்க. சரி, இங்க கண்டினியூ. See the points of entry of different substrate in the respiratory pathway. இப்பதான் நம்ம பார்த்தோம் வெவ்வேறு வகையான சப்ஸ்ட்ரேட் எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்றத பாருங்கன்னு சொல்றாங்க. Fats would need to be broken down into glycerol and fatty acid. அப்ப இந்த ஃபேட் வந்து முதல்ல என்னவா உடையணும்? கிளிசராலாவும் ஃபேட்டி ஆசிடாவும் கிளிசராலாவும் கொழுப்பு அமிலங்களாகவும் உடைக்கப்படுதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் முதல்ல அதுதான் நடக்கணும். ஃபேட் உடையணும், உடைஞ்ச பிறகுதான் அது உள்ள போய் பாத்வேல ஜாயின் பண்ண முடியும். If fatty acids were to be respired, they would first to be degraded to acetyl CoA and enter the pathway. அப்ப ஃபேட்டி ஆசிட் வந்து உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அது எங்க போகணுமா? டைரக்டா ஃபர்ஸ்ட் டிகிரேட் டு என்ன மாறணும்? அசிடைல் கோயேவா மாறி அதுக்குள்ள போக முடியும். அப்ப ஃபேட்டி ஆசிட் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்னா அசிடைல் கோயே கூட போயிட்டு பைண்ட் ஆகும், ஆர் அந்த இடத்துக்கு போயிட்டு டிகிரேட் ஆயிட்டு அசிடைல் கோயேவா மாறும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? கிளிசரால் அதான் ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட் வந்து ரெண்டா உடைச்சோம், ஒன்னு கிளிசரால் இன்னொன்னு ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் எப்படி போயிடுச்சு? அசிடைல் கோயாவா மாறி டிகிரேட் ஆயிட்டு போயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது வேற யார் இருக்கா? கிளிசரால் would enter the pathway after being converted to phosphoglyceraldehyde. இங்க பாரு, இங்க புரியுதா சார்? என்ன சார் DHAP நீங்க சொன்னீங்க, இது ரெண்டும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆக கூடாது. பாஸ்போகிளிசரால்டிகைடும் இதுவும் ரெண்டும் என்ன ஆகும்? ஒரே மாதிரியான கார்பன் காம்பவுண்ட் தான். அப்ப கிளிசரால் உங்களுக்கு இங்க இணையுதுன்னா புரியுதா? ஃபேட்டி ஆசிட் அசிடைல் கோயாவா டிகிரேட் ஆகிட்டு கிரெப்ஸ் சைக்கிளுக்கு போகுது. கிளிசரால் உங்களுக்கு எங்க போகுது? டைரக்டா கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் அல்லது பாஸ்போ கிளிசரால்டிகைட்ல போயிட்டு ஜாயிண்ட் ஆயிட்டு இதுவா மாறிட்டு இந்த பாத்வேக்கு உள்ள என்டர் ஆகுது. புரியுதா?
ரைட். the proteins அது முடிஞ்சிச்சு, fatty acid முடிஞ்சிச்சு, fat வந்து ஓகே. அடுத்தது protein as a substrate would be degraded by proteases and the individual amino acids after deamination depending on the structure would enter the pathway at some stage within the Krebs cycle or even pyruvate or acetyl CoA. அதாவது புரோட்டீன் வந்து புரோட்டியேசஸ் அப்படின்ற நொதிகளால என்ன ஆகுதுன்னா டீக்ரேட் ஆகுது. டீக்ரேட் ஆகும், உடைக்கப்படுகிறது அல்லது ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. புரோட்டீன் டீக்ரேட் ஆயிட்டு என்னவா மாறுது? அமினோ ஆசிடா மாறுது. புரோட்டீன் என்னவா மாறுது? அமினோ ஆசிடா மாறுது. அந்த அமினோ ஆசிட் ஆஃப்டர் டீஅமினேஷன், அமினோ குரூப் ரிமூவ் ஆன பிறகு, அதான் அர்த்தம். ஆஃப்டர் டீஅமினேஷன் depending on the structure would enter the pathway, எந்த இடத்துல அது என்டர் அப்படின்றதுல some stage within the Krebs cycle or even pyruvate or acetyl CoA, ஒன்னு டைரக்டா Krebs cycle போய் என்டர் ஆகலாம், அல்லது பைரிக் அமிலம் அல்லது அசிடைல் CoA வண்ட என்டர் ஆகலாம். இங்க பாருங்க, இங்க பாரு. அப்ப புரோட்டீன் அமினோ ஆசிடா டீக்ரேட் ஆகுது, சரியா? அப்படி டீக்ரேட் ஆகுது அல்லது புரோட்டியஸ் என்சைம் மூலமா அமினோ ஆசிடா மாறின பிறகு அது ஒன்னு பைரிக் ஆசிட்ல போய் ஜாயிண்ட் ஆகலாம், இல்ல அசிடைல் CoAல ஜாயிண்ட் ஆகலாம், அல்லது கிரெப்ஸ் சைக்கிள்ல ஏதாவது ஒரு இடத்துல உள்ள போயிட்டு ஜாயிண்ட் ஆகலாம் ஆர் என்டர் ஆகலாம் அப்படின்றாங்க. சரியா? ஓகே. அடுத்தது, since respiration involves breakdown of substrate, the respiratory process has traditionally been considered a catabolic process and the respiratory pathway as a catabolic pathway. அதாவது ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குது? தலப்பொருட்கள் உடைக்கப்படுகிறது, இதுதான் அர்த்தம். சரியா? ரெஸ்பிரேட் அப்ப பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறா உடைக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன வினைதான்? கேட்டபாலிசம் தானே, புரியுதா? so traditionally been considered as catabolic process. so traditionally வழக்கமா பாரம்பரியமா ரெஸ்பிரேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? அது ஒரு சிதைவினை, கெட்டபாலிக் ப்ராசஸ். ஏன்னா பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறா உடையுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வே ஆஸ் கெட்டபாலிக் பாத்வே. அப்ப ரெஸ்பிரேட்டரி பாத்வே, சுவாச வழித்தடத்தையே நீ என்னன்னு சொல்லலாம்? கெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ் நீ என்னன்னு சொல்லலாம்? அனபாலிக் பாத்வே. ஆமா தானே? போட்டோசிந்தசிஸ் என்ன ஆகுது? சின்ன மூலக்கூறு சேர்ந்து பெரிய மூலக்கூறு தானே உருவாக்குது. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் தானே தயாரிக்குது. அது வந்து அனபாலிக்ல போயிடும். அப்ப ரெஸ்பிரேஷன் வந்து கெட்டபாலிக் பாத்வேல சொல்றோம். சரி, ஜெனரலா இது வந்து ஜெனரலா அப்படி சொல்றோம். ஓகேவா? பட் இஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்? இது கரெக்டான்னு கேக்குறாங்க. இப்ப ரெஸ்பிரேஷன்னா அவங்க ஒன்லி நீங்க கிளைகாலிசிஸ் மட்டும் நினைச்சீங்கன்னா அது கெட்டபாலிக் ப்ராசஸ். சரியா? ஆனா அடுத்து வரக்கூடியதுலாம் புரியுதா? அடுத்து வரக்கூடியது நீங்க யோசித்து பாருங்க. அசிடைல் CoA எது கூட சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் கொடுக்குது? ஆக்சிலோஅசிட்டிக் அமிலம். அப்ப அசிடைல் CoAன்றது 2 கார்பன் காம்பவுண்ட், ஆக்சிலோஅசிட்டிக் அமிலம்ன்றது 4 கார்பன் காம்பவுண்ட், ரெண்டும் சேர்ந்து 6 கார்பன் கொடுக்குது. அதை போய் நீ கெட்டபாலிசம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஜெனரலா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கெட்டபாலிக் பாத்வே இருந்தாலும் அது கரெக்ட் கிடையாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. But is this understanding correct? We have discussed above at which points in the respiratory pathway different substrate would enter if they were to be respired and used to derive energy. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ திருப்பி சொல்றாங்க. வெவ்வேறு வகையிலான சுவாச தலப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது, அது அங்கங்க நுழையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. What is important to recognize is that it is this very compounds that would be withdrawn from the respiratory pathway for the synthesis of the said substrate. சரிங்களா? அதாவது எங்க இருந்து ஒன்னாலும் அந்த காம்பவுண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு ஜாயிண்ட் ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை உருவாக்குவதற்கு அது ஜாயிண்ட் ஆகலாம்னு சொல்றாங்க. Hence fatty acid would be broken down to acetyl CoA before entering the respiratory pathway when it is used as a substrate. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? fatty acid வந்து சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்த போகுது, அல்லது ஃபேட் வந்து சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்த போகுது. அது என்ன ஆகணும்? எங்க போய் எந்த இடத்துல தான் போய் ஆகணும்? ஃபேட்டி ஆசிட் அசிடைல் CoAல தான் போய் என்டர் ஆகணும் நான் சொன்னேன். இட் மீன்ஸ் ஃபேட்டி ஆசிட் டீக்ரேட் ஆகணும். ஃபேட்டி ஆசிட் டீக்ரேட் ஆகி என்னவா மாறணும்? அசிடைல் CoA மாறினாதான் உள்ள பாத்வே நடக்கும். இல்லைன்னா ஃபேட்டி ஆசிட் டைரக்டா போய் முடியுமா? முடியாது. சரிங்களா? பிஃபோர் என்டரிங் தி ரெஸ்பிரேட்டரி பாத்வே. அப்ப சுவாச வழித்தடத்துல ஃபேட்டி ஆசிட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அசிடைல் CoAவா என்ன ஆகணும்? உடைக்கப்பட வேண்டும், பிரேக் டவுன் ஆகணும்னு சொல்றாங்க. when it is used as a substrate, but when the organism needs to synthesize fatty acid
acetyl-CoA would be withdrawn from the respiratory pathway for it. Sir, suppose அந்த ஆர்கானிசத்துக்கு ஃபேட்டி ஆசிட் உற்பத்தி ஆகணும், அந்த உயிரினத்துக்கு என்ன தேவை, ஃபேட்டி ஆசிட் தேவைப்படுது அப்படின்னா இது பிரேக் டவுன் ஆயிட்டு acetyl-CoA மாறுச்சு இல்ல, அந்த acetyl-CoA மீண்டும் ஃபேட்டி ஆசிடா மாறலாம், சிந்தசிஸ் பண்றதுக்கு மாறலாம். அப்ப பாரு, ஃபேட்டி ஆசிட் உடைக்கும் போது அது கெட்டபாலிசமா மாறுது, acetyl-CoA மீண்டும் ஃபேட்டி ஆசிடா வரும்போது அது அனபாலிசமா மாறும். சரிங்களா, அதுதான் அர்த்தம். acetyl-CoA would be withdrawn from the respiratory pathway. அப்ப அங்கிருந்து acetyl-CoA மீண்டும் எடுத்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். Hence the respiratory pathway comes into the picture both during breakdown and synthesis of fatty acid. சரியா, அப்ப ரெண்டு விதமான நிகழ்வுகளுமே நடக்குது. ஃபேட்டி ஆசிட் டீக்ரேட் ஆயிட்டு acetyl-CoA மாறுது, அந்த ஆர்கானிசத்துக்கு ஃபேட்டி ஆசிட் வேணும்னா acetyl-CoA ஃபேட்டி ஆசிடா மாறுது. சரிங்களா, similarly during breakdown and synthesis of protein also. சார் புரோட்டீனும் என்ன சொல்றோம், புரோட்டீன் பிரேக் டவுன் ஆயிட்டா அமினோ ஆசிடா மாறுது, அந்த அமினோ ஆசிட் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிட்டு போகுது, இது ஒரு கெட்டபாலிசம். சப்போஸ் அந்த ஆர்கானிசத்துக்கு புரோட்டீன் தேவை, புரோட்டீன் சிந்தசிஸ்ல என்ன நடக்கும், அமினோ ஆசிட்லாம் ஒன்னு சேர்ந்து தான் எதை உருவாக்க முடியும், புரோட்டீனை உருவாக்க முடியும். அப்ப அதுவும் அனபாலிசமும் நடக்குது, கெட்டபாலிசமும் நடக்குது, அதான் அர்த்தம். Similarly during breakdown and synthesis of protein also respiratory intermediates form the link. சார் ரெஸ்பிரேட்டரி இன்டர்மீடியேட்னா என்ன, இப்ப நம்ம பார்த்தோம்ல பைருவிக் ஆசிட்ல இருந்து acetyl-CoA, அது ஒரு லிங்க், எதுக்கு, கிரெப்ஸ் சைக்கிளுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு லிங்க், அது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் வித்தின் த லிவிங் ஆர்கனிசம் இஸ் கெட்டபாலிசம். அதாவது பெரிய மூலக்கூறு உடைக்கப்படக்கூடிய நிகழ்வு ஒரு ஆர்கனிசத்துல நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், கெட்டபாலிசம், சிதை மாற்றம், பெருசு சின்னதா உடைக்கப்படுகிறது அல்லது சிதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அண்ட் சிந்தசிஸ் இஸ் அனபாலிசம், சின்ன மூலக்கூறுலாம் சேர்ந்து பெரிய மூலக்கூறை உருவாக்குது, அதுக்கு பேரு அனபாலிசம். சரியா, உடைச்சா சிதை மாற்றம், உருவாக்குனா வளர் மாற்றம், தமிழ்ல அதான் அர்த்தம். பிகாஸ் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே இஸ் இன்வால்வ் இன் போத் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். அப்ப ரெஸ்பிரேஷன்ல அனபாலிசம் வகையிலும் நடக்குது, கெட்டபாலிசமும் நடக்குது. It would hence be better to consider the respiratory pathway as an amphipolic pathway rather than as catabolism. அப்ப respiratory pathway கெட்டபாலிசம் சொல்றதுக்கு பதிலா ரெண்டுமே நடக்கிறதால நீங்க அதை என்னன்னு சொல்லலாம், ஆம்பிபோலிக் பாத்வே, இரு வழி தடம், அனபாலிசமும் நடக்குது, கெட்டபாலிசமும் நடக்குது. அப்ப ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கெட்டபாலிசம்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க என்னன்னு சொல்லலாம், ஆம்பிபோலிக் பாத்வே. அப்ப ரெஸ்பிரேட்டரி பாத்வே ஈஸியா இந்த கொஸ்டின். சரியா, அனபாலிசமா கெட்டபாலிசமா அதுக்கப்புறம் ஆம்பிபோலிக்கா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன போடணும், ஆம்பிபோலிக் தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்லி கிளைகாலிசிஸ் மட்டும் கேட்டாங்கன்னா கெட்டபாலிசம், அல்லது ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு பெரிய மூலக்கூறு சின்னதா உடையுதா அது கெட்டபாலிசம்னு நீங்க சொல்லணும். ஜென்ரலா ரெஸ்பிரேட்டரி பாத்வேன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு தான் சொல்லணும், இது கொடுத்துருந்தாங்கன்னா ஆம்பிபோலிக் பாத்வே தான் போகணும். புரிஞ்சுதா, ரைட், இத பாத்துக்கோ. சரி, ஜஸ்ட் பாரு. சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட், அதாவது சுவாச ஈவு. சரி, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது, எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்குது, புரியுதா, இத பத்தி சொல்றதுதான் என்னது, ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். சரியா, சுவாச ஈவு, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது, இதை வச்சோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆர்கியூடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, ரைட், பாரு. Let us now look at another aspect of respiration. So respiration உடைய இன்னொரு வழியை பார்க்கலாம்னு சொல்றாங்க. As you know, during aerobic respiration உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காற்றுள்ள சுவாசத்தின் போது oxygen is consumed and CO2 is released. கரெக்ட் தானே, காற்றுள்ள சுவாசத்துல ஆக்சிஜன் உள்ளெடுத்து கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. கரெக்டா, கரெக்ட் தானே, இதானே படிச்சிருக்கிறோம். டூரிங் ரெஸ்பிரேஷன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம். ஓகே, the ratio of the volume of carbon dioxide evolved to the volume of oxygen consumed in the respiration is called respiratory quotient or respiratory ratio. அப்ப எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது,
எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம கன்சியூம் பண்றோம் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ சுவாச வீதம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ அத ஷார்ட்டா நம்ம என்ன சொல்றோம் RQ அப்படின்னு சொல்றோம் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் ஒரு ரியாக்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளுகிறது அதை வச்சோம்னா அதோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ரைட் The respiratory quotient depends upon the type of respiratory substrate used during respiration. So சுவாசித்தலின் பொழுது எந்த சுவாச தளப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது அதை பொறுத்து தான் RQ உடைய வேல்யூ மாறும் சரியா இப்ப குளுக்கோஸ் சப்ஸ்ட்ரேட்னா ஒண்ணுன்னா ஒண்ணுதான் அவ்வளவுதான் இதுவே ஒரு புரோட்டீனோ அல்லது ஃபேட்டி ஆசிடோ பயன்படுத்தப்படும் பொழுது அது வேரி ஆகும் சரியா அப்ப எந்த சுவாச தளப்பொருள் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து தான் RQ உடைய வேல்யூ வேரி ஆகும் அப்படின்றாங்க சரியா when carbohydrates are used as substrate கார்போஹைட்ரேட் சுவாச தளப்பொருளா பயன்படுத்தப்படும் போது and are completely oxidated முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் the RQ will be 1 சரியா கார்போஹைட்ரேட் சுவாச தளப்பொருளா பயன்படுத்தப்பட்டு அது கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா அதோட வேல்யூ RQ ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1 because equal amounts of carbon dioxide and oxygen are evolved and consumed அதாவது என்ன சொல்றாங்க ஒரு 50 மாலிகூல் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னா 50 மாலிகூல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத இந்த இடத்துல அர்த்தம் ஈக்குவல்னா அதான் அர்த்தம் அல்லது 10 ஏதோ ஒன்று நீங்க ஞாபகம் வச்சு அந்த ரியாக்ஷன் நம்ம எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்ப உள்ள கன்சியூம் பண்ணக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவுக்கும் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவும் ஈக்குவலா இருந்தா அதோட வேல்யூ என்னவா வரும் 1 அதான் அதுக்கான அர்த்தம் சரியா சோ as shown in the equation அந்த ஈக்குவேஷன் நீங்க பாருங்க கார்போஹைட்ரேட் மீன்ஸ் இங்க குளுக்கோஸ் தான் என்னவா பயன்படுத்தப்படுகிறது சுவாச தளப்பொருளா பயன்படுத்தப்படுகிறது சரியா எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள கன்சியூம் ஆகுது 6 எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது 6 நம்ம RQ ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எவால் ஆகுது எவ்வளவு ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது அதுதான் நம்மளுடைய RQ வேல்யூ அப்ப என்ன வந்துரும் புரியுதா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி RQ உடைய வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும் மொத்தமே 3 தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப இதெல்லாம் இல்லை இதை தாண்டிலாம் கேட்க மாட்டாங்க பார்த்துக்கோ சரிங்களா ரைட் அடுத்தது சார் இது வந்து கார்போஹைட்ரேட் அப்ப கார்போஹைட்ரேட் சுவாச தளப்பொருளா பயன்படுத்தப்பட்டா அதோட வேல்யூ என்ன 1 ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ 1 when fats are used in respiration சார் இதுவே சுவாச தளப்பொருளா ஃபேட் பயன்படுத்தப்படுகிறது அப்ப the RQ is less than 1 RQ ன்றது என்னது 1க்கும் குறைவாகவே கிடைக்கும் கால்குலேஷன் ஆர் ஃபார் ஃபேட்டி ஆசிட் எக்ஸாம்பிள் ட்ரைபால்மிட்டின் நீட்ல ட்ரைபால்மிட்டின் உடைய சுவாச ஈவு என்ன இப்படிதான் கேள்வி வந்திருக்கும் சரியா RQ வேல்யூ ஃபார் ட்ரைபால்மிட்டின் அந்த இடத்துல போயிட்டு அவன் ஃபேட்டி ஆசிட் மென்ஷன் பண்ணல ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஃபேட்டி ஆசிடோடைய இது லெஸ் தென் 1ன்னு சொல்லிட்டோம் புரியுதா அப்ப வெறும் லெஸ் தென் 1ன்னு கொடுத்துட்டு மேல ஃபேட்டி ஆசிட் கொடுக்கலாம் ஃபேட்டி ஆசிட் பதிலா வேற என்ன கொடுக்கலாம் ட்ரைபால்மிட்டின் கொடுக்கலாம் சரியா ஞாபகம் வச்சுக்கோ சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷனை பாருங்க ட்ரைபால்மிட்டின் இது வந்து என்னவா பயன்படுத்துகிறது சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படுது இது ஒரு ஃபேட்டி ஆசிட் இது ஒரு ஃபேட்டி ஆசிட் இப்ப எவ்வளவு ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது 145 சரிங்களா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது 102 அப்ப எவ்வளவு வெளியே போகுதுன்னா 102 எவ்வளவு கன்சியூம் ஆகுதுன்னா 145 சோ இதை நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ எவ்வளவு வருது 0.7 அப்ப ட்ரைபால்மிட்டினுடைய RQ வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 0.7 ஃபேட்டி ஆசிடோடைய RQ வேல்யூன்னு கேட்டாங்கன்னா லெஸ் தென் 1 அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா எப்படி கேக்குறாங்க அப்படின்றது முக்கியம் சோ ட்ரைபால்மிட்டின் இஸ் an example for fatty acid கொழுப்பு அமிலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகே when proteins substrate பயன்படுத்துன்னு படிச்சோம் இல்லையா proteins are respiratory substrate the ratio would be about 0.9 இதுவும் less than 1 தான் வருது ஆனா இது வந்து எவ்வளவு 0.9 புரோட்டீன் உடைய சுவாச ஈவுன்னு கேட்டாங்கன்னா என்னது 0.9 மொத்தமே நம்ம 3 தான்பா ஞாபகம் வச்சுக்கணும் கார்போஹைட்ரேட் 1 ஃபேட்டி ஆசிட் லெஸ் தென் 1 சரியா அல்லது ட்ரைபால்மிட்டின் 0.7 புரோட்டீன் 0.9 ஜஸ்ட் ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சா முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா so what is important to recognize is that in living organism respiratory substrates are often more than one
pure proteins or fats are never used as respiratory substrate. அதாவது இந்த இடத்துல கவனிக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட சுவாச தளப்பொருட்கள் பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு என்ன வராது அப்படின்றாங்கன்னா, தூய புரோட்டீன்கள் அல்லது ஃபேட் நெவர் யூஸ்ட் as respiratory substrate. நிறைய சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படும் போது பியூரான புரோட்டீன் சுவாச சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படுமா? ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னா பயன்படுத்தப்படாது. பியூரான ஃபேட் பயன்படுத்தப்படுமானா படாது. சரியா? ஒன்லி புரோட்டீன் மட்டும்தான் கண்டிஷன்னா அது வேற. ஆனா புரோட்டீன், ஃபேட், குளுக்கோஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல பியூர் புரோட்டீனோ ஃபேட்டோ சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படுவது கிடையாது. அப்போ கொஞ்சம் என்ன, கொஞ்சம் மாறின ஃபேட்டு, கொஞ்சம் மாறின புரோட்டீன் தான் சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படும். எக்காரணத்திலையும் பியூர் புரோட்டீனும் பியூர் சப்ஸ்ட்ரேட்டும் பயன்படுத்தப்படாது. இந்த கண்டிஷன் எப்போ மட்டும்தான் பொருந்தும்? மோர் தென் ஒன்று. ஸோ இங்க பாரு, ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆஃபன் மோர் தென் ஒன். ஒன்றுக்கு மேற்பட்ட சுவாச தளப்பொருட்கள் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படும் போது உங்களுக்கு பியூர் புரோட்டீனும் பியூர் ஃபேட்டும் சப்ஸ்ட்ரேட்டா பயன்படுத்தப்படாது. புரியுதா? அவ்வளவுதான். இது வந்து மேபி அசிஸ்டன்ட் ரீசனுக்காக இதை நீங்க பார்த்துக்கலாம். புரியுதா? புரிஞ்சிச்சா? இது ஆர்கியூவோட வேல்யூ எப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணுமா? சரி, ரைட். லாஸ்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சம்மரி. ஓகே, ரெஸ்பிரேஷனுடைய சம்மரி. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஈவெண்ட் எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்க்கலாம். சரியா? சரி. Plants, unlike animals, have no special system for breathing or gaseous exchange. அதாவது விலங்குகளை போல அல்லாமல் தாவரங்களுக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு, வாயு பரிமாற்றத்துக்கு எந்த வகையிலான உறுப்புகளும் இல்லை. கரெக்ட் தானே? ரைட். பிளான்ட்ஸுக்கு மூக்கு காதுலாம் இல்லை அப்படின்றாங்க. ரைட். ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசெல்ஸ் அலோ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பை டிஃப்யூஷன். சார் அப்போ வேற என்ன சார் பிளான்ட்ல இந்த ரெஸ்பிரேட்டரி, அதாவது கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எது வேற எது யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசெல். சரி, ஸ்டொமேட்டா எங்க இருக்கும்? லீஃப்லயும். ஸ்டொமேட்டா இலை துளி எங்க இருக்கும்? லீஃப்ல, ஸ்டெம்ல, ரூட்ல. லீஃப்ல தான் இருக்கும். லீஃப்ல தான் இருக்கும். பாலிசெட் பேரண்ட் கைமால ஸ்டொமேட்டா இருக்குமா? காப்பு செல்கள்ல ஸ்டொமேட்டா இருக்குமா? ரொம்ப படிச்சிட்டீங்களாமா? இல்லை, காட் செல்லு, ஸ்டொமேட்டல் போரு, வேற என்ன இருக்கு? சப்சிடரி செல்லு. இது சேர்ந்தது தான் ஸ்டொமேட்டா. அது எங்க இருக்கும்? லீஃப்ல இருக்கும். அது ஓகேப்பா. டார்சி வென்ட்ரல் லீஃப்னா அடியில் இருக்கும், ஐசோபைலட்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். யங் ஸ்டெம்ல இருக்கும். யங் ஸ்டெம் சொல்லலையா? யங் ஸ்டெம்ல ஸ்டொமேட்டா இருக்காதா? யங் ஸ்டெம்ல தான் இருக்கும். ரொம்ப அதுவே பெரிய கட்ட மாதிரி வந்துச்சுன்னா அங்கதான் யார் வந்துருவான்னு சொன்னேன்? லென்டிசெல் இருக்குன்னு சொன்னேன். ரைட். ஆல்மோஸ்ட் ஆல் லிவிங் செல்ஸ் இன் எ பிளான்ட் ஹேவ் தேர் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஏர். ஸோ தாவரங்கள் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா லிவிங் செல்லும் மோஸ்ட்லி டைரக்டா ஏர் கூட கான்டாக்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? the breaking of carbon bonds of complex organic molecules by oxidation leading to the release of a lot of energy is called cellular respiration. சார், செல்லுலார் சுவாசம் அப்படின்னா என்னன்னா கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் கார்போஹைட்ரேட். சரியா? ஆக்சிடேஷன் பொழுது இது உடைக்கப்பட்டு அதுல இருந்து எனர்ஜி உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? செல்லுலார் சுவாசம், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். புரியுதா? குளுக்கோஸ் இஸ் த ஃபேவர்ட் சப்ஸ்ட்ரேட் ஃபார் ரெஸ்பிரேஷன். சொன்னோமா? குளுக்கோஸ் தான் ஃபேவரட்டான சப்ஸ்ட்ரேட். உகந்த தலைப்பொருள்னு கேட்டா எதை தான் சொல்லணும்? குளுக்கோஸ் தான் சொல்லணும். Fats and proteins can also be broken down to yield energy. சார், புரோட்டீனும் ஃபேட் கூட உடைக்கப்பட்டு ஆற்றலை வெளியிடுது அப்படின்றாங்க. The initial stage of cellular respiration takes place in the cytoplasm. என்னடா இனிஷியல் ஸ்டேஜ்? ரெஸ்பிரேஷன்ல இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப கட்ட நிலை என்னது? கிளைகாலைசிஸ். அந்த இடத்துல செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு பேஸ் யாரு? கிளைகாலைசிஸ். அப்ப கிளைகாலைசிஸ் எங்க நடக்குது? சைட்டோபிளாசம் தான் நடக்குது. ஓகேவா? the initial stage அது பார்த்துட்டோம். each glucose molecule is broken through a series of enzymatic catalyzed reaction into 2 molecules of pyruvic acid. அதான் நான் சொல்றேன், கிளைகாலிசிஸ்ல ஒரு 10 ஸ்டெப் நடந்து
ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு என்சைம் இன்வால்வ் ஆகி நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது? பைருவிக் ஆசிட் கிடைக்குது. எத்தனை மாலிகுல்? 2 மூலக்கூறு பைருவிக் ஆசிட் கிடைக்குது. சரியா? This process is called glycolysis. The fat of the pyruvate depends on the availability of oxygen and the organism under anaerobic condition, either lactic acid fermentation or alcohol fermentation occurs. சார், ஆக்சிஜன் இல்லாத போது, ஞாபகம் வச்சுக்கோ, ஆக்சிஜன் இல்லாத போது பைருவிக் அமிலம் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனுக்கும் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கும் யூஸ் ஆகும். சரி, அல்லது பைருவிக் ஆசிட்ல இருந்து லாக்டிக் ஆசிடும் ஆர் எத்தனாலும் உற்பத்தி ஆகும். எப்ப? ஆக்சிஜன் இல்லாத போது. தட் இஸ் anaerobic reaction. Okay, fermentation takes place under anaerobic condition in many prokaryotes, unicellular eukaryotes and in germinating seeds. இந்த இடத்துல அனலைன் பண்ணிக்கோ சார். நொதித்தல் அப்படின்றது எங்க நடக்குது? இந்த வார்த்தையை நமக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி பார்த்தோம் ஜெர்மினேட்டிங் சீட்ன்றது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்க நடக்குது? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல். நொதித்தல்ல என்னடா ரிலீஸ் ஆகும் சந்துரு? டூரிங் ஃபெர்மெண்டேஷன் என்ன ரிலீஸ் ஆகும்? காத்து வரும். என்னடா வரும் ஃபெர்மெண்டேஷன்ல? கார்பன் டை ஆக்சைடு வரும். அதுதானே கேட்கறேன் ஒண்ணு, புரியுதா? இப்ப டூரிங் ஃபெர்மெண்டேஷன் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சரியா? அங்க ஆக்சிஜன் பயன்படுத்தப்படாது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அது எங்க சார் நடக்குது? அது அனரோபிக் கண்டிஷன்ல ப்ரோகாரியாட்ல நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அனரோபிக். அதுக்கப்புறம் யூனிசெல்லார் யூகாரியாட்ஸ், இதுக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஈஸ்ட். நொதித்தல்ல ஈஸ்ட பயன்படுத்துறோம், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ரைட். அண்ட் இன் ஜெர்மினேட்டிங் சீட், சரியா, விதை முளைக்க போறதுக்கு முன்னாடி தண்ணியில போட்டு ஊற வைக்கணும். ஒரு 3 நாளைக்கு ஊற வையா, 4 நாளைக்கு ஊற வை. முளைச்சி செடியே வந்துருமா? 10 நாளைக்கு ஊற வை. ஊற வச்சுதான் பாரு, உங்க அம்மா கிட்ட அடித்தான் வாங்கணும். பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது எதுக்காகனா ஃபெர்மெண்டேஷனால. புரியுதா இல்லையா? ஒரு நாளைக்குன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெர்மினேட்டிங் சீட்ன்றதும் நமக்கு அது அதுலயும் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப ஃபெர்மெண்டேஷன் அனரோபிக் கண்டிஷன்ஸ்ல நடக்குது. எங்க அப்படின்னா ப்ரோகாரியாட், யூனிசெல்லார் யூகாரியாட், தட் இஸ் ஈஸ்ட், அதுக்கப்புறம் ஜெர்மினேட்டிங் சீட். ஓகேவா? ரைட். இன் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் occurs in the presence of oxygen. சார், யூகாரியாட்டிக் உயிரினங்கள்ல காற்றுள்ள சுவாசம் ஆக்சிஜன் இருக்கும் போது நடக்கும். கரெக்ட் தானே? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஆக்சிஜன் கண்டிப்பா வேணும். பைருவிக் ஆசிட் is transported into the mitochondria where it is converted into acetyl CoA with the release of carbon dioxide. சார், இந்த பைருவிக் ஆசிட் கிளைகாலிசிஸ்ல கிடைச்சது இல்ல, அது எங்க போகுது? மைட்டோகாண்ட்ரியாக்கு போகுது. அப்ப மைட்டோகாண்ட்ரியாக்கு உள்ள போயிட்டு நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணுது? அசிடைல் கோஏவும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். பைருவிக் ஆசிட் இருந்து அசிடைல் கோஏ உருவாகும். சரிங்களா? ரைட். அடுத்தது அசிடைல் கோஏ then enters the tricarboxylic acid pathway or Krebs cycle. அசிடைல் கோஏ எங்க போகுது? அடுத்தது ஆமா, Krebs cycleக்கு உள்ள போகுது. சரிங்களா? ஆப்ரேட்டிங் இன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. அப்ப நமக்கு கேள்வி, Krebs cycle அல்லது ட்ரைகார்பாக்சிலிக் அமில சைக்கிள் எந்த இடத்துல நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் பகுதி. இதை மறக்காத. சரியா? Krebs cycle எங்க நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் பகுதி. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனாலும் அதை தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? ரைட். அடுத்தது NADH2 and FADH2 are generated in the Krebs cycle. கரெக்ட் தானே? NADH2 FADH2 Krebs cycleல உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சரிங்களா? The energy in these molecules as well as that in the NADH2 synthesized during glycolysis are used to synthesize ATP. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிளைகாலிசிஸ்லயும் NADH2 உருவாகுது, Krebs cycleலயும் NADH2 உருவாகுது, FADH2 உருவாகுது. இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ATP உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? This is accomplished through a system of electron carriers called electron transport system located on the inner membrane of the mitochondria. சார், இது எப்படி சார் NADH FADH வந்து எப்படி சார் ATP உருவாக்கப்படுகிறது? அது எங்க நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல நடக்குது. அது எங்க சார் இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேன், உட்புற சவ்வுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். The electrons as they move through the system release enough energy that are trapped to synthesize ATP. அப்ப அதான் நான் சொன்னேன்ல, NADH2 ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது என்ன நடக்கும்? எலக்ட்ரானும்
புரோட்டானும் வெளியிடும். அந்த எலக்ட்ரான் அடுத்தடுத்த காம்ப்ளெக்ஸ் வழியா போகும்போது, அல்லது சைட்டோக்ரோம்லாம் படிச்சோம் இல்லையா, அது வழியா போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? மூவ் த்ரூ த சிஸ்டம், ரிலீஸ் எனஃப் எனர்ஜி தட் ஆர் டிராப்ட் இன் திஸ் ஆஃப் ஏடிபி. நிறைய எனர்ஜியை உருவாக்குது. அந்த எனர்ஜி, அதாவது புரோட்டான்கள்லாம் இந்த பக்கம் போயிட்டு அந்த புரோட்டானை எதுக்காக பயன்படுத்துது? ஏடிபி உற்பத்திக்கு பயன்படுத்துது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்றோம். In this process, oxygen is the ultimate acceptor of electron. இதுதான் முக்கியம். சரியா? எலக்ட்ரானுடைய இறுதிநிலை ஏற்பி யாரு? ஆக்சிஜன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. and it gets reduced to water. இது என்னவா ரெடியூஸ் ஆகுது? அப்ப ஆக்சிஜன் பிளஸ் H2 சேர்ந்து வாட்டரா ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. The respiratory pathway is an amphipolic pathway as it involves both anabolism and catabolism. அப்ப respiratory pathway நான் என்னன்னு தான் சொல்லணும்? ஆம்பிபோலிக் பாத்வே தான் சொல்றோம். அதுல கட்டமைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, சிதை மாற்றம் நடக்குது, வளர் மாற்றம் நடக்குதுன்னு சொல்றாங்க. The respiratory quotient depends upon the type of respiratory substance used during respiration. சார், RQ வந்து வேல்யூ எதை பொறுத்தது அப்படின்னா எந்த சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தப்படுகிறது அதை பொறுத்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுதான் ரெஸ்பிரேஷன். ஜஸ்ட் பாரு.